அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கணும்னு ஜெபிக்க வேண்டும். இந்த யாபேசு ஒரே ஒரு காரியம் சொல்லுங்கிறார், ஒரே ஒரு ஜெபம். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். நம்ம அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கரம் கர்த்தருடைய கரத்தை பிடிக்கிறதல்ல, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்ம நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் என்று சொன்னால் ஒரு அதிசயங்கள் நடக்கும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குன்னு சொன்னால் நம்ம ஜெயத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குன்னு சொன்னால் மேன்மையை பார்க்க முடியும். கர்த்தர் நம்மோடு இருப்பார்ன்னு சொன்னால் எந்த வாதியும் எந்த பொல்லாப்பும் நம்ம நேரிடாது. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் என்று சொன்னால் எந்த விக்கிரத்தின் வல்லமை நம்மளை தொட முடியாது. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் என்று சொன்னால் எந்த பில்லி சூனை கட்டுங்கள் மந்திரங்கள் நம்மளை தொட முடியாது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்போம் என்று சொன்னால் எந்த தீங்கும் அணுக முடியாது. அது மட்டும் இல்லை, 4வது பாருங்கள், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளும். அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளும் என்று செவிக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் செவித்து இருக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளே? தீங்கு என்னை துக்கப்படுத்தாத பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எந்த தீங்கு என்னை நெருங்கிடாத பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. என்னை எந்த தீங்கை என்னை பலவீனம் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபித்து இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த யாபேஸ் வித்தியாசமான ஒரு ஜெபம். கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எல்லா தீங்களுக்கும் என்னை வேலைக்கு பாதுகாத்து கொள்ளும் சொன்ன உடனே அந்த வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய சத்திய வேதம் சொல்லுகிறது, வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற காரணம்னா ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுத்தார். ஜெபம் முடித்தவர்களுக்கெல்லாம் பதில் வந்தது தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளும். உடனே ஜெபித்த உடனே அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும், உங்களுடைய கண்ணீர் கேட்கப்படும். உங்களுடைய வேதனை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்து இருக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும், என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். இது வரைக்கும் நீங்கள் கண்ணீரோடு வாழ்ந்தீங்க அல்லவா? சோர்ந்து போய் இருந்தீங்க அல்லவா? எங்கள் வாழ்க்கையில் இது நடக்குமான்னு எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அல்லவா? என் ஜெபத்துக்கு ஒரு நாளுக்கும் முடிவு வராதா என்று சொல்லி கேட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் ஜெபித்த காரியங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட தெய்வம் உங்களுடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். இந்த யாபேசுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய கண்ணீருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். இந்த யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட உடனே பதில் கொடுத்தது போல இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எத்தனை நாட்கள் உங்கள் பெட்டில் நீங்கள் அழுந்து இருக்கிறீங்க? எத்தனை நாட்கள் யாருக்கும் தெரியாத, மனுஷருக்கு தெரியாத நீங்கள் அழுத நாட்கள் உண்டு அல்லவா? ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் கணவனாருக்கு தெரியாமல், உங்கள் மனைவிக்கு தெரியாத, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாத ஜெபித்தீங்க அல்லவா? கண்ணீரோடு ஆவியானவர் உங்கள் பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீங்கள் சோர்ந்து போவாதீருங்க. இந்த யாபேசுக்கு தெய்வம் உன்னுடைய தேவன். யாபேசுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். வேதத்தில் பாருங்கள், டேனியல் ஜெபிக்கும் போது சிங்கத்தின் வாய்களை கட்டின ஆண்டவர் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாயை, அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவார். டேனியல் 21 நாள் ஜெபித்து வழக்க போல் 3 வேளை ஜெபிக்கும் போது அவன் எத்தனை பேர் சிங்கக்கடியில் போடும்போது சிங்கத்தின் வாயை கட்டின நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பேசுகிற எந்த மனுஷனோட எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த வாயை கட்ட அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். சிங்கத்தின் வாயை கட்டின ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற வாய்களை இயேசுவின் நாமத்தில் கட்டுவராக. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவருடைய வாய்களை கட்டுவராக. அது மட்டும் இல்லை, யோனாவை எடுத்து பாருங்கள். மீனின் வயிற்றில் ஜெபிக்கும் போது அவனுடைய ஜெபத்தை கேட்கப்பட்டது. மீனின் வயிற்றில்
அவன் நினைக்கு போனால் தத்திச்சு போகிறாங்க. ஆண்டோடைய வார்த்தை கேட்காம போகிறான். இப்போ ஒரு கப்பலில் ஏறி கப்பல் வந்து கிழந்து ஒரு மீன் உள்ள தண்ணி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் மீனின் வயிற்றில் இருந்த போதே ஜெபிக்கும் போதே அவங்களுடைய ஜெபத்தை கேட்கப்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மை உள்ள காணப்படுகிறார். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஒரு உண்மை உள்ள தேவனுடைய பிள்ளைகளே, யோனானுடைய ஜெபம் கேட்டது போல உங்களுடைய எந்த சூழ்நிலையில் அல்ல, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். சிங்கத்தின் கம்பியில் சிங்கத்தின் வாயை கட்டின ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டது போல யோனாவுடைய ஜெபத்தை கேட்டு மீனின் வயிற்றில் கொண்டு வந்தது போல உங்களுடைய எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை வீட்டு வாசல் வீடுகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை கர்ப்பத்தின் கனி எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் கண்டு இருக்கிறார். உங்களுடைய வேதனை இயேசுவுக்கு தெரியும். உங்களை குறித்து எல்லாமே அறிந்திருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கொடுக்கார் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் கலங்கி போய்காருங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்காதீங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. யாபஸுடைய தேவன் உங்களுடைய தேவன். யாபஸுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல உங்களுக்கும் பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். யாபஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் யாரை கூப்பிடுறீங்க? மனுஷரை கூப்பிடுறீங்களா? தெய்வத்தை கூப்பிடுறீங்களா? இல்லை மனுஷன் எங்கள் சொந்தக்காரை கூப்பிடுறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவர்களை கூப்பிடுறீங்களா? இல்லை இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களா? இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிட்ற உங்களுக்கு நிச்சயமாக ஜெபத்துக்கு பதில் உண்டு. நிச்சயமாக பதில் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிட்ற உங்களுக்கு உடைய ஜெபத்துக்கு ஒரு நாளும் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி காது கொள்ளும் என்று சொன்ன உடனே என் ஜெபத்துக்கு பதில், யாபஸுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, பவுலும் சீலாவை எடுத்து பாருங்கள். சிறைச்சாலையில் ஜெபிக்கும் போது அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நம்ம சூழ்நிலை பார்த்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த சூழ்நிலை இருந்து ஜெபித்தாலும் சரி, என் தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூழ்நிலை கேட்டு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் அல்ல. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பார்க்குற உங்களுக்கு, எனக்கு, நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். பவுலும் சீலோம் சிறைச்சாலையில் தேவனை துதித்து ஜெபிக்கும் போது அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கல, எந்த சூழ்நிலை இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கல. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தெல்லாம் எப்போ தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குவார் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது. தேவன பிள்ளைகளே, ஒரு எண்ணம் இருந்துச்சு, நம்ம எப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவர் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி. மீனின் வயிற்றில் இருந்த யோனாவை பாருங்க, 3 நாள் மீனின் வயிற்றில் இரவும் பகலும் இருந்த மனுஷன், அவனுக்கு ஆண்டவரத்தில் அந்த எண்ணத்தில் வந்துச்சு, நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி மீனின் வயிற்றில் இருந்த யோனாவுடைய ஜெபத்தை கேட்டது போல உன்னுடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் சோர்ந்து போய்ங்க இருக்காதீங்க. அன்னாலை எடுத்து பாருங்கள், அன்னாலை எடுத்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. அன்னாள் அவளுடைய துக்கத்தை எத்தனை அந்த ஆண்டவர் சமத்தில் கொடுத்து செவிக்கும் போது அன்னாளுக்கு சாம்பல் என்று சொல்லி ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டது. நம்முடைய ஜெபம் வீண் போகிறதல்ல, நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டு. நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், தேவனை சார்ந்து இருங்க. பாருங்கள், லூக்கா 19 அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு சகையோன்னு சொல்லி ஒரு மனுஷனை குறித்து பேசப்படுது. அந்த சகையும் யாருன்னா டேக்ஸ் கலெக்டர். தேவனுக்கும் சகைக்கும் சம்மந்தம் இல்லை.
அந்த பார்த்தீங்கன்னா அந்த சகிக்கு இருந்த ஒரே ஒரு வாஞ்சை, இயேசு எப்படியாப்பட்டவரோ. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. ஒரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற இடம், இயேசு பற்றி கேள்விப்பட்டான், இயேசு பார்க்கணுன்னு வந்தான். இயேசு எப்படியாப்பட்டவரோ ஒரு வாஞ்சி இருந்த ஒரு மனுஷனுக்கிட்டே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிட்டு உதவி செய்யணும், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லுவார் என்று சொன்னால், அவரை நம்பி இருக்கிற நீங்கள் உங்களை கைவிட்டுருவார் ஆண்டவர்? நீங்கள் அவரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிட்டுடுவாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் கலங்கி நிற்காதீங்க, எந்த விதத்திலையும் நீங்கள் பயந்து இருக்காதீங்க. வேதம் சொல்லுது, யாபேசுடைய ஜெபத்தை கேட்டது போல உங்களுடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். யாபேஸ் ஜெபித்தது போல நீங்கள் செவிங்க. இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. முதலாவது என்ன மனுஷரை நோக்கி கூப்பிட்றதை காட்டிலும் இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கும், அதிசயங்களை நடக்கும், ஆச்சரியமாக நடக்கும். அவர் சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து எல்லா பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்துக்கொள்ளும் என்று சொன்னும் போது அவருடைய ஜெபம் கேட்டுச்சு. அருமையான தேவர்களே, இந்த வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம்னு சொன்னால், நம்முடைய முன்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறது நம்முடைய வேதம், நம்ம நிகழ்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறது நம்முடைய வேதம், நம்ம வருங்காலத்தை குறித்தும் அறிந்திருக்கிறது நம்முடைய வேதம். வேதத்தில் இருக்கிற ஜெபித்த அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்த உடனே பதில் வந்தது. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெறுற வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். கிருபையில் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த டைமுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிடும்போது எங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டாண்டவரே. இந்த யாபேசை குறித்து எங்களோடு பேசினபடியா நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்கி உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளும் என்று சொன்ன உடனே யாபேசுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இதுக்கு எந்த இடத்துல எல்லாம் அந்த ஆண்டவரே சுதனம் அந்த வார்த்தை ஆண்டவரே போகிறதோ அந்த செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்க்கையில், குடும்பத்திலும், ஊழியத்திலும், பிஸ்னஸ்லையும் எல்லாவற்றிலும் செழிப்பாக காணும்படியாக ஆசீர்வாதத்தின் ஜெபமாக அவர்களை மாற்றுவீராக சுவாமி. அவர் செவிக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் நீங்கள் செய்யும் நாமம் மட்டும் மையப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படியே செய்கிறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவன் ஒரு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.